ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, காஞ்சனா 4 படத்தோடைய ஒரு ஃப்ளைட் கிராஷ் சீன் வந்து வெறித்தனமா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ அந்த அப்டேட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். இந்த அப்டேட் ஷேர் பண்ணி விட்டதுக்கப்புறமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படமா ப்ரோ இது அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, காஞ்சனா 4 படம் அப்படின்றது அந்த ஃப்ளைட் கிராஷ் சீன் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 13 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாமா அந்த ஃப்ளைட் கிராஷ் சீனுக்கு மட்டும். முதல் முறையா வந்து நம்ம ராகவனாஸ் மாஸ்டரோட இந்த ஹாரர் ஃபிலிம்ல வந்து இப்படி ஒரு சீக்வென்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது பயங்கரமான கூஸ்பம்ஸ் கிளம்புது கைஸ். அஜித் சார், விஜய் சார் ஸோ இவங்க படத்துக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்ட இறக்குவாங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப காஞ்சனா 4 படத்துக்கு பட்ஜெட் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கோல்டு மைன்ஸ் அண்ட் ராகவா புரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்குது. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் வெளிய போயிருச்சு அப்புறமா நம்ம தகவல் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தோம். அதே மாரி இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆடியோ ரைட்ஸ் அண்ட் அது மாரி ஓடிடி ரைட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்காங்களாமா. இருந்தாலும் வந்து நம்ப காஞ்சனா 4 படத்துக்கு மிகப்பெரிய அளவுல பட்ஜெட்டிங் பண்ணியிருக்கு சன் பிக்சர்ஸ் தான். ஸோ ராகவனாஸ் மாஸ்டருக்கு அப்புறமா மாரி சொல்றாங்க. தென் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏகப்பட்ட மிகப்பெரிய புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வரப்போகுது அப்புறம் மாரி தகவல் வந்திருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஓடிடி நிறுவனங்கள், ஏகப்பட்ட சேட்டலைட் நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போட்டு வரப்போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான படமா இந்த காஞ்சனா 4 படம் இருக்கும் அப்படின்ற மாரி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 100, 150 நாளாவே இப்போ பிரேக்குக்கு அப்புறமா இந்த ஷெட்யூல் அப்படின்றது போயிட்டு இருக்குது. ஸோ 5 சாங் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ரொம்ப டிலேவா இந்த படம் இருந்துச்சு அப்படின்ற மாரி தகவல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராகவனாஸ் மாஸ்டர் ஓப்பனா என்ன சொன்னார்னா, இந்த படம் என்னோட லைஃப்லயே லாஸ்ட் படம். என்ன லைஃப்லயே வந்து தூக்கி விட்ட ஒரு படம் இந்த காஞ்சனா சீரிஸ் அப்படின்றது. அதனால இந்த கடைசி பாகத்த நல்ல வேற லெவல்ல எடுக்கணும் அப்படின்ற மாரி நான் ஆசைப்பட்டு இந்த படத்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா சொல்லியிருந்தாரு. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.